குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதையின் காரணம். கதைக்குள்ள போலாம். ராமு வாஸ் an architect. அவர்கிட்ட ரஹீம் வாஸ் ஒர்க்கிங் ஆஸ் அ ரூஃபர், கூரை பணியாளர். ரொம்ப வருஷம் கழிச்சு ராமு கிட்டேந்து அவரோட சன் ராம் அவரோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணினா. ரஹீம் வாஸ் ஒர்க்கிங் ஃபார் ராம். ஒரு நாளைக்கு ராம் கிட்ட வந்து ரஹீம் சொன்னா, ஐ எம் கோயிங் டு குவிட் மை ஒர்க். ரொம்ப வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டேன். நான் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டயர்ட் ஆகிட்டேன். நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு. அப்போ ராம் சொன்னால், இப்போ தான் நீங்கள் பெஸ்ட் டெசிஷன் எடுத்திருக்கேன், பட் ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வீடு மாத்திரம் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்கோன்னு. ரஹீம் உடனே கேட்டா, எந்த மாதிரி ரூஃப் உனக்கு போடணும்னு. அப்போ உடனே ராம் அந்த வீட்டு சாவியை கொடுத்து சொன்னா, நீங்களே போய் பாருங்கோ, உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ உங்களோட இஷ்டம், எப்படி வேணாலும் நீங்கள் டிசைன் பண்ணுங்கன்னு. ரஹீம் அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா, அப்போ ஹீ தாட், எனக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டே இல்லை, அதனால் சிம்பிளாக ஒரு ரூஃப் போட்டு முடிச்சிடலான்னு சீக்கிரமாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டா. சாவியை கொண்டு போய் ராம் கிட்ட கொடுக்கறச்சேல ராம் சொன்னால், நீங்களே அந்த வீட்டு சாவியை வச்சுக்கோங்க, இவ்வளோ வருஷம் எங்களுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கே, எங்களோட ஸ்மால் கிஃப்ட் அந்த வீடு உங்களுக்குன்னு. ரஹீம் வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் மனசுக்குள்ளே நிறைய ரிக்ரெட்ஸ் இருந்தது. எனக்குன்னு தெரிஞ்சிருந்தாக்க நான் இன்னுமே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினச்சா. பட் ஹீ தாட், இன்னொருத்தராக இருந்தால் கூட நான் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன்னு. நல்ல ஸ்டோரி. நம்ம எல்லாருமே ஆசைப்பட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஆனால் சடனாக கொஞ்சம் லேசியாக இருப்போம், இல்லைனா இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். அப்போ நினைப்போம், ஓகே நம்ம நாளைக்கு பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்குன்னு. பட் இப்போ வரைக்குமே அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தர்கிட்ட நம்ம ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணி தரோன்னு கமிட் பண்ணிட்டாக்க, அப்போ நம்மளோட 100% எஃபர்ட் போட்டு பெஸ்ட்டாக அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். அந்த இடத்துல லேசினஸ், ஏனோ தானோன்னு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ஸுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ரொம்ப ஆசையாக ஃபுல் எஃபர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணினாக்க அந்த ரிசல்ட் இல்லை அவுட்கம் வில் ஆல்வேஸ் பி பெஸ்ட். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.